Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.2ல third sum பார்க்க போறோம். Find the HCF of given numbers கொடுத்திருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம HCF find பண்ணனும். அவங்க using Euclid's division lemma கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அதப்படி யூஸ் பண்ணி நம்ம HCF வந்து find பண்ணனும். இது வந்து காமனா கொடுத்திருக்காங்க. நம்ம எந்த மெத்தட் வேணா இதுல யூஸ் பண்ணிக்கலாம். L divisionலயும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து ஸோ நம்ம இதுக்கு எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் எல்லாமே 5ல முடியனாலும் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம 5 எடுத்துக்குவோம். 5 5s are 25, 0, 5 5s are 25. ரெண்டு நம்பரும் சேர்த்து எடுக்கும்போது நம்ம 0 போடணும்னு தெரியணும். ஸோ 5. நெக்ஸ்ட் அகெயின் 5th டேபிளில் பண்ணலாம். 1 0 1 0 1. நெக்ஸ்ட்டு 3rd டேபிளில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. 3 3s are 9, பேலன்ஸ் எவ்வளோ 1. மறுபடியும் 3 3s are 9, balance 2. Next 6 3s are 18 வரும், balance 2. இப்போ 21, so 7 3s are 21. Next 7th table பண்ணலாம். 4 7s are 28 வரும், balance 5. 8 7s are 56. இது 1 time வரும். Next இது 13th table இருக்கு. 3 times வரும், 39 வரும், பேலன்ஸ் வந்து 9 வரும், 7 times வருது. 37 வந்து எந்த டேபிளையும் இல்லை, 37 தான். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 3 6 3 6 3 6 இதுக்கு நம்ம ஃபைன் பண்ணலாம். 3rd டேபிள் எடுத்துக்கலாம். 1 இது 2 1 2 1 2 அப்படி வரும். அகெயின் 3rd டேபிள் 4 3s are 12. ரெண்டு நம்பர் சேர்த்து எடுக்கிறதுனால நம்ம 0 போடணும். அகெயின் 4 0 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிள் 2 டைம்ஸ் வரும். 0 2 0 2. அகெயின் 2. அகெயின் 3. 3 3s are 9, பேலன்ஸ் 1. அகெயின் 3 3s are 9, பேலன்ஸ் 2. 6 3s are 18, பேலன்ஸ் 2. 7 3s are 21. 7th டேபிளில் 481 வரும். அகெயின் 13 37 வரும். ஸோ இதுதான் வேல்யூஸ், இதுதான் ஃபேக்டர்ஸ். இப்போ தனித்தனியாக அந்த நம்பருக்கு நம்ம போடலாம். ஸோ 25 25 25 ஈக்குவல் டு அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு நம்ம எழுதலாம். 5 வந்து 2 தடவை வந்திருக்கு, 3 ஒரு தடவை, 7 ஒரு தடவை, 13 ஒரு தடவை. ஸோ அதை எழுதிக்கலாம். 5 power 2 இன்ட்டு 3 ஒரு தடவை தான், 7 ஒரு தடவை தான், இன்ட்டு 13 37 ஒரு தடவை தான். ஸோ அது மாதிரி இப்படி எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் நம்பர் 36 36 36 இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். 3 வந்து 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு, 2 2 டைம்ஸ் வந்திருக்கு, பேலன்ஸ் வந்து 1 டைம் வந்திருக்கு. ஸோ 3 power 3 2 power ஸ்கொயர் 7 power 1 13 power 1 37 power 1. இப்போ இதுக்கு HCF எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காமனாக இது இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இங்கே டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இதில் வந்து HCFல வந்துட்டு நம்ம டிகிரி வந்து எது ஸ்மாலஸ்ட்டோ நம்ம அதை தான் எடுத்துக்கணும். ஸோ 3 power 1 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த 7 இந்த 7 காமனாக இருக்குது. 7 வந்து ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது. ஸோ 7 power 1. அகெயின் 13 13 காமனாக இருக்குது. ஸோ அது 1 தான் இருக்குது. ஸோ 1 போட்டுக்கோங்க. அடுத்து 37 காமனாக இருக்குது, ரெண்டுக்குமே டிகிரி 1 தான். ஸோ 37 power 1. ஸோ பவர் 1ங்கிறதுனால 3 இன்ட்டு 7 இன்ட்டு 13 இன்ட்டு 37. 13 இன்ட்டு 37 இஸ் 481. ஸோ இந்த மூணையும் மல்டிபிள் பண்ண வர ஆன்சர் 10101. ஸோ HCF is 10101.